உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேன் கழக உடன் பிறப்பேன். 27 ஆண்டுகளுக்கு முன்னால் இதோ நம்முடைய பிச்சாண்டி வருகிற போது நான் பாடிக்கொண்டு வருவேன். கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு முன்னாடி இதோ இங்கே பிச்சாண்டி வாராரு பிச்சாண்டி வாராரு என்று அன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் செல்ல பிள்ளை பிச்சாண்டி இதோ வருகிறார். உங்களிடத்திலே பேச வருகிறார். தலைவர் கலைஞராலும் தளபதி ஸ்டாலின் அவர்களாலும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களாலும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் நான் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தலிலே தலைவர் கலைஞர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 6வது முறையாக வர வேண்டுமானால் ஒவ்வொரு கழக தொண்டனும் கடுமையாக உழைத்து இந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலங்களில் வெற்றி பெற்றேன் என்றால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சிக்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார் என்றால் அதெல்லாம் உங்களுடைய உழைப்பு. நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு பகுதியிலேயும் நீங்கள் பெற்றுத் தருகின்ற வாக்குகள் தான் அந்த வெற்றியை தருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சோர்வில்லாமல் இந்த 15-20 நாட்கள் நீங்கள் ஆற்றுகின்ற பணிதான் எதிர்காலத்திலே இந்த கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிக்கொண்டு தெருவிலே சென்றால் நமக்கு மரியாதை என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் பணியாற்றினால்தான் அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். துரோணாச்சாரிய கல்வி கற்றவர்களே அர்ஜுனன் ஒரு சிறந்த கல்வியாளர். ஆனால் ஏகலைவன் துரோணர் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் தானாகவே கற்று அவர் தேர்ந்தார்கள். ஒரு மரத்தின் மேல் ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை துரோணருடைய ஒவ்வொரு சீடர்களும் அதில் என்ன தெரிகிறது என்று துரோணர் கேட்டார். பறவை தெரிகிறது, இலை தெரிகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏகலைவன் மட்டும் சொன்னான், எனக்கு அந்த பறவையின் கழுத்தினுடைய குறிதான் தெரிகிறது என்று அம்பு எய்து அந்த பறவை இறந்தது என்றால் அப்படி கல்வி கற்காமலே அப்படிப்பட்ட சாதனை செய்தது கூட நமக்கு ஒரே ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக முதலமைச்சராக வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதிலே கொண்டு உங்களுடைய பணியால் தான் இந்த வெற்றி கிடைக்க இருக்கிறது. அதற்காக உழைக்கக்கூடிய ஒன்றற்ற தொண்டர்கள் இந்தியாவிலே இருக்கிற ஜனநாயக கட்சிகளிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு தொண்டர்கள் உழைக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த கட்சியிலுமே இல்லை. அப்படிப்பட்ட லட்சிய தொண்டர்களாக நீங்கள் உழைத்து என்னை வெற்றி பெற வையுங்கள். என்றைக்கு உங்களுக்கு நான் சேவகனாக பணியாற்றுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.